சரிப்பா. அடி ஒண்ணு பண்ணல. போலாம் போடா. மாமா பாருங்க, பெருமாமா ரெண்டே பாருங்க. என்ன செஞ்ச? நான் சொன்னா எல்லாரும் முன்னாலே எட்டி உதைக்குவான். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? யாரா சும்மாக்க சொன்னது? நான் அவனை வச்சு செஞ்சு நிக்கிறேன், இன்னமும் செய்வேன். என்ன கேட்காம நீ எதுவும் செய்யக்கூடாது. ராசு, நீ அவனை அடிச்ச, அதுக்கு அவன் திருப்பி செஞ்சுக்கிறான். எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன செய்ய? எங்க அப்பா வண்டியை விட்டு மோதிக்கிறான் பின்னாடி. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியுது மாதிரி நடிக்காத. நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒண்ணு செஞ்சா பிசிறலாம செய்வேன். உங்க அப்பனை கூட்டின மாவட்டத்துக்கிட்ட சப்போர்ட் கேட்க போனியே, குத்தானா? குத்துருக்க மாட்டான். 10 லட்சம் ரூபாய் நான் குத்துருக்கேன், இன்னமும் கொடுப்பேன். உன்னை தோக்கடிச்சு வலினா காட்டு. நீ என்ன வேணா வலிய காட்டிக்கோ, எவனுக்கு வேணா துட்டோ குத்துக்கோ. ஆனா எங்க அப்பாக்கு எத்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒட்டா இருக்க மாட்டீங்க. நீ இருமா சுதா, உதவு வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாடா நீ? ராசு, ஆளுங்களாங்கிற தெரியுதுல அவுத்துட்ட மாட்ட மாதிரி துள்றியா? துள்றியா வச்சுக்கோ, அருண ராசு கூப்பிட்டு வரல, நானதான் வந்துக்கிறேன். பாய் இல்ல, ராச என்ன வேணா பண்ண நினைக்காதீங்க. அவனுக்கு நானும் பசங்களா இருக்கிறோம், பார்த்து இருந்துக்கோ. ராசு, என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில் தான். எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னடா தம்மா பசங்க எல்லாம் ஏறி வந்து பேசினு இருக்கானுங்க. போய் எலெக்ஷன் வேலையை பாடுறா. உங்க கட்சி ஒரு ரத்தத்தை உறிஞ்சி உன்ன ஒரு நாள் சக்க மாதிரி தூக்கி போட்டுரும்னு அன்னைக்கே தனியாச்சலம் சொன்னான். அவன் சொன்ன மாதிரி கட்சி தூக்கி போட்டுச்சு சாந்தா. தலைவரே, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சொல்லலாம்? இங்கே சொல்லு. எப்படியும் பை எலெக்ஷன் வந்துடும், அது விஷயமா தான். சூட்டோட சூடு அடிக்கிறியா? முதல்ல வர பஞ்சாயத்து எலெக்ஷன்ல மாவட்டத்தில் அதிகமான ஓட்டை வாங்கி உன் பொண்டாடி தலைவராக்கு, அதுக்கப்புறம் மேல எடுத்து பத்தி பேசுறேன். இந்த ஒரு வார்த்தை போதும் தலைவரே. நல்லூர் பஞ்சாயத்து உங்க கையில. என்னப்பா பண்ணுகிறீங்க? நாங்க சுதாகருக்கு தான் ஓட்டு போடுவோம். நீங்க எல்லாத்தையும் கிளம்புங்க. அகல் உலகில போட்டு சித்து. எங்க குடும்பத்தோட ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். சுதாகர் தம்பி வந்து ஓட்டு கேட்டுச்சு, நாங்களும் அவருக்கு ஓட்டு போட்டதா சொல்லிட்டோம். சுதாகர, உங்க அப்பா மாதிரி தோத்துற கூடாது. இந்த வாட்டி நீ ஜெயிச்சே ஆகணும். நிச்சயமாண்ணா. டேய் ராசு, நம்ம ஊர்ல இருந்து கோட்டீஸ்வரி நிக்கிறாள் மேடா, அவ வேற மகளிர் குழு தலைவியாகிறா. ஏமாக்கு வர ஓட்டெல்லாம் பிரிச்சிருவாளேடா. நல்லூர்ல நடராசனோட 200 ஓட்டாவது பிரிக்கணும்ப்பா. ஏது பெரியமா அவ்வளவு பணம்? வீட்டை அடமான வச்சிட்டோம்ப்பா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ பார்த்து கொடு. உங்களுக்கு நிக்கிற ஒரே சொத்து
அண்ணனுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான் நீ. அரை காசுக்கு போன மானம் 1000 பவுன் கொடுத்தாலும் வராதுப்பா. நம்ம ஜெயிக்கிறதா முக்கியம். சுதாகர் தம்பிக்கு ஓட்டு போடணும்னு திருச்சபையிலே சொல்லிட்டாங்க. அதை நாங்க மீற மாட்டோம். புலவர் வீடு என் கூட ஒன்னா கட்சியில சேர்ந்தவர். நாங்க என்னமோ உங்களுக்கு ஓட்டு போடுவோம்மா. நம்ம கட்சி ஊமாக்க கட்சி தான், கூட்டணி கட்சியாச்சு. இந்த ஊர்ல உள்ள ஆளுங்கெல்லாம் சுதாகர் ஆளுங்க. அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நான் எப்படிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? பார்த்து செய்ப்பா. தாய் மாமாங்கிற உரிமையில கேக்குறேன், எனக்காக உங்க ஊர் ஆளுங்க கிட்ட கொஞ்சம் பேசி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஜமாத்தார் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். கோயில் வேலை பாதியில நின்னுச்சு. நம்ம சுதாகர் தம்பி கும்பாபிஷேகத்துக்கு அவரை செலவு தரதா சொல்லுது. சுதாகருக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்க. நம்ம சுதாகர் தம்பி நம்ம ஊருக்கோசரம் 10 லட்சம் ரூபாய் குத்துக்கிறாரு. அந்த பணத்தை நம்ம ஊர் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊர் ஓட்டு எல்லாத்தையும் பட்ட சின்னத்துக்கு தான் போடணும். என்னப்பா சொல்றீங்க? போடுவீங்களா? லாட்ஜே ஏமாத்தி புடுங்க பாக்குறியாப்பா? நியாயமா இது? காட்டன் கேம்லில மாட்டி ஜெயிலுக்கு போனியே, எப்படி வந்த? போலீஸ்ல இருந்து நீங்க லட்சக்கணக்கில் குத்துருக்கேன். வேணா உன் லாட்ஜ் டே மேனேஜரா இருந்துக்கோ. ரொம்ப யோசிக்காது சேவியர். ஏற்கனவே எம்எல்ஏ எலெக்ஷனை புறக்கணிச்சிட்டீங்க. இப்போ உங்க வார்டுல நிக்கிற அம்பேத்கர் மட்டும் தான் ஓட்டு போறேன்னு சொல்றதுனால எந்த பிரச்சனமும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் வந்தாதான் எங்க ஞாபகமே வரும்ல. கொஞ்சம் பிராக்டிகலா யோசி சேவியர். நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. அத்தா பண்றேன் இத்தா பண்றேன்னு ஓட்டு கேட்கறதுக்கு. உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உரிமையோடு கேட்பேன். இவங்க தான் நல்லூர் பஞ்சாயத்துல 7 வார்டுல நிக்க போறவங்க. இவங்க தான் ஜெயிப்பாங்க. அம்பேத்கர் துணைத் தலைவர் ஆகிறதுக்கு இவங்க எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. என்ன மணி? ஆமா சேவியர், எங்களுக்கெல்லாம் சம்மதம். நாங்க அம்பேத்கர் ஓட்டு போடுறோம். நல்லூரை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தலைவர், அம்பேத் துணைத் தலைவர். என்ன சொல்ற? நடராசனை இப்படி பேசினான்னு நம்ப வச்சீங்க. ராசு கதை வேற சேவியர். அத்தை கொண்டாந்து இதுல சேர்க்காத. உன்னால எனக்கு ஆதாயம் தான் இல்லன்னு சொல்லல. என்னால உன் ஊர் ஜனங்களுக்கு என்ன நல்லதுன்னு மட்டும் யோசி. இடைத்தேர்தலில் எம்எல்ஏக்கு நிக்க போறேன். ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனா உன் ஊருக்காக நான் பேசுவேன். அருண், எங்க ஜனங்க கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். ஒரு நல்ல முடிவை சொல்லு சேவியர். வாங்க போலாம். இவ்வளவு நேரம் தூங்கி நிக்கிற நேரமாச்சு, எந்திரி சேவியரு. சேவியரு, ஏ சேவியரு, 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 சேவியரு. மாமா, புதூர் கிளம்பலாமா? என்னது இது? என்ன நகை கழட்டி வச்சுவாடி. புதூர்காரன் உன்னை இந்த கோலத்தோட பார்த்தானுங்க. சப்போர்ட் பண்றவங்க கூட இல்லன்றோம். என்னடா லேட்டு? சேவியர் செத்துட்டானா? என்னடா சொல்ற? நம்ம கிட்ட பேசிட்டு போக கூட நல்லா தானே போனா. தெரியலண்ணா, ஹார்ட் அட்டாக்னு சொல்லிக்கினாங்க. ராசு கூட பார்க்க தானே இருக்கிறான். ஊர்ல காப்பு கிடைக்குது. உங்க பணத்தை தூக்கி உள்ள வந்தா தீட்டாயிடும். அப்புறம் திருநா நடத்த முடியாது. ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. வேணும்னா சுத்தின்னு போயிட்டு கொட்டாத்துல படிச்சுக்கோ போ. கோயிலும் சாமியும் ஊர்ல இருக்குது. இந்த ரோட்டை தான்னா கல்லறை. இதுக்கு போய் 3 ஊர்ல சுத்தின்னு போய் புதைய முடியுமாண்ணா? வழி உன்ன போறோம். அம்பேத்து இவ்வளவு சொல்லி எங்க கோயிலையும் சாமி அசிங்கப்படுத்துறேன். எங்களை மீறி போயிடுவியா? அப்படி போனா 1க்கு 10 பணம் பரவாயில்லையா? ஒழுங்கா வழிய விட்டுருங்க. இல்லன்னு சொன்னா உங்க எல்லார் பேர்லயும் வந்து பிசிஆர் கேஸ் போட்டுருவேன். நாங்க பாக்காத பிசிஆரா? போட்டுக்கு போ. என்னப்பா பிரச்சனை? தலைவரே, திருநாள் சமயத்துல ராசு ஊருக்குள்ள பணத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுகிறான் தலைவரே. யாரு? நல்ல சேவனமாவனா? ஆமா தலைவரே. எங்க அவன் என்ன பிரச்சனை பண்ணுகிற? நானாங்க பிரச்சனை பண்ண. நீ தான் பண்ணுகிற தேர்தல் ஆதாயத்துக்கு தானே, வேற என்னதுக்கெல்லாம் பண்ணுகிற? என்னப்பா இதெல்லாம்? உங்க அப்பா எவ்வளவு காலம் அரசியல் இருக்கிறாரு, இந்த அளவுக்கு யோசிச்சது இல்ல. சாதாரண ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமா பண்ற. சும்மா இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நல்லூர் ஓட்டு எப்படி அடிச்சிடும்? புதுர் ஓட்டுக்கு அடின்னு தான் அதெல்லாம் பண்ணுகிற. அமைதியாக ஜனக்கிட்ட ஓட்டுக்காக பிரச்சனை கலப்புறியா? என்னங்க பிரச்சனை பண்ண? யார் பிரச்சனை பண்ணா? ஏங்க அவர் என் தம்பி மாதிரி. இருமா இருமா, உங்களுக்கு என்ன? சேவியர் அடக்கம் பண்ணும், அவ்வளவுதானே? தலைவர் சொல்லிட்டோம். நீங்க போயிட்டு சேவியர் அடக்கம் பண்ணீங்க. நீங்க ஒரு முடிவு சொல்லுங்க. இருங்க.
நீங்க போய் தீட்ட கழிச்சிங்க ஒண்ணு அவனுக்கு ஓட்டு போடாதீங்க போதுமா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓட்டுக்காக ஒத்திமையாக ஜனக்கிட்ட பிரச்சனையா பண்ணுகிறான், சும்மா விட்டுற முடியுமா? என்னப்பா நீ சுயநலமா யோசிக்கலனா அவன் பணத்தை ஏன் தூக்குற? சேவியர் எடுத்துட்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணுமா இல்ல நல்லூர் ஜனக்கு ஓட்டு வேணுமா? சொல்லியா தலைவரே, கலவரத்தை நிறுத்தினதுக்கு நன்றி. பரவாயில்லையா, இதனால ஊர்ல எனக்கும் நல்ல பேரு. நல்லூரி அவனுக்கு ஏறிய திருப்பிட்ட பத்தியா நீ பொழைச்சிக்குவியா? கட்சியில இருந்துக்குன்னு மூர்த்தி நமக்கு எதிராக வேலை செய்யறான் தலைவரே. அவனுக்கு கொஞ்சம்